அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முன்னா ஊற வச்ச கடலப்பருப்பை தண்ணி இல்லாமல் குறகுறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வாழைப்பூ, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஆவியில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் 1/4 கப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், தக்காளி 2, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 கப்பு புளி தண்ணி, குழம்பு மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 கப்பு தண்ணி, தேவையான உப்பு, அரைச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. வேக வச்ச வாழைப்பூ உருண்டையும் சேர்த்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுடுங்க. அதில் மல்லித்தலையை சேர்த்து எடுத்தால் சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோ பார்க்கலாம்.